ஒரு ஃபோனோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு கேட்டு இவ்வளோ அதிகமான கமெண்ட்ஸ் இதுவரை நம்ம சேனலில் நான் பார்த்ததில்ல. Moto One Fusion Plus. ஸோ நீங்கள் கேட்டதுக்காக இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதன் மூலமாக Poco X2, Realme X2, Moto One Fusion, Poco M2 Pro இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுறப்ப எது பெஸ்ட்டாக இருக்குது, எது ஒர்த்தாக இருக்குது, எதை வாங்கலாம், என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற எல்லாத்தையுமே டக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த வீடியோ லேட்? ஃபர்ஸ்ட் இது ரிவ்யூ யூனிட் கிடையாது, நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக வாங்கி தான் பண்ணுறோம். சரி, நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா 20 நாள் 30 நாள் கழிச்சு தான் டெலிவரி இருந்துச்சு. ஏன்னா அந்த கொரோனா இஷ்யூனால. அதனால பக்கத்தில் இருக்க ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் இந்த ஃபோனை நான் வாங்கினேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நான் வாங்கின கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். நான் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கால் பண்ணி அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. பெரிய பெரிய பிராண்டை தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கடையும் சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ இப்போ நம்மளோட வீடியோ ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ Moto One Fusion Plus ஓட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். மிச்ச மொபைல் பாக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மோட்டோவோட லோகோ போட்டு பின்னாடி இந்த ஃபோனோட பிக்சர் போட்டு சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலவே Moto One Fusion Plus கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேயே இந்த கேஸை வந்து மாட்டி வச்சிருக்காங்க. இது வைக்கிறதுக்கு எதுவும் அட்டை இல்லை போல. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் Moto One Fusion Plus. கையில் எடுத்தோன்னா செம்ம வெயிட்டாக ஃபீல் ஆச்சு. இதை பற்றி சில விஷயங்கள் டீட்டெயிலாக பேசணும், அடுத்து பேசுவோம். அடுத்து இந்த ஃபோனுக்கான ரீடிங் மெட்டீரியல், சிம் எஜெக்டர் டூல் அண்ட் இந்த ஃபோனுக்கான வால் சார்ஜிங் அடாப்டர் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அண்ட் டைப் சி கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளர இயர்ஃபோன் அப்படின்னு மிச்ச கம்பெனி மாதிரி இதுலையும் கிடையாது. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க Moto One Fusion Plus ஓட என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஃபோனை கையில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை செங்க கட்டி எடுத்த மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா வெயிட் அவ்வளோ இருக்குது, ஒரு பல்கியான ஃபோன். என்னடா அது இந்த ஃபோனை கையில் எடுக்கிறப்ப இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். மொக்கை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, மதுரை பாஸ்தியில் பெருசுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ பல்கியாக இருக்குது, கையில் இருக்கிறப்ப அந்த வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியும். வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெட்டர் பண்ணியிருந்திருக்கணும். அடுத்து இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன் ஓரளவு நல்ல டெக்ஸ்சர்ல நல்லா தான் பண்ணிருக்காங்க. டிசைன்ல எந்த குறையும் இல்ல. ஆனா குவாலிட்டி பார்த்தோம்னா ஃபுல்லி பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அண்ட் இது ஒரு பெரிய ஃபோன் அப்படின்றனால முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 6.5 இன்ச்ல ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்ணோம்னா ஒரு எல்சிடி டிஸ்ப்ளே மாதிரியே இருக்காது. ஒரு படம் பார்க்கறப்ப, வீடியோஸ் பார்க்கறப்ப, கேம் விளையாடுறப்ப பார்த்தோம்னா அதுல இருக்க கலர்ஸ், சேச்சுரேஷன், பிரைட்னஸ் எல்லாமே பார்க்கறப்ப அவுட்டோர்ல யூஸ் பண்ணா நல்ல பிரைட்டா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மிச்ச ஃபோனை கம்பேர் பண்றப்ப பரவாயில்லை, நல்லா பண்ணிருக்காங்களே ஸ்கிரீன் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஃபுல் வியூ ஸ்கிரீன் அப்படின்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு AMOLED ஸ்கிரீனுக்கு ஈக்குவலா பண்றாங்களே, பரவாயில்ல ஸ்கிரீன் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா என்ன கொடுத்து என்ன புண்ணியம், இதுல எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ஸோ கார்னிங் Gorilla Glass 3, 2, 1, 5 எதுவுமே கிடையாது, எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியாம உங்களோட போனை தரையில வச்சு லைட்டா இழுத்துட்டீங்க அப்படின்னா சடக்குன்னு ஸ்கிராட்ச் விழுந்துரும். என் போன்லேயே அப்படிதான் விழுந்துச்சு. இந்த 10 நாளா பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இந்த போனை யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணியே பாத்தீங்கன்னா சடக்குன்னு ஒரு ஸ்கிராட்ச் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்காது, அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. அட்லீஸ்ட் கார்னிங் Gorilla Glass 3 கொடுத்துருக்கலாம். 8000 போன்லேயே கார்னிங் Gorilla Glass 5 கொடுக்குறாங்க. ஸோ எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்காது, எனக்கு பிடிக்கல. அடுத்து இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லா இருந்துச்சு. அவுட்டோர், இன்டோர் ரெண்டு இடங்கள்ல யூஸ் பண்றப்ப நல்ல பிரைட்டா இருந்துச்சு. ஆனா சில நேரங்கள்ல முக்கியமா கேம் விளையாடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு பிரைட்னஸ் டிக்ரீஸ் ஆகும், திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆகும். டே ஆட்டோ பிரைட்னஸ்ல வச்சு விளையாண்டா அப்படிதான்டா இருக்கும். இது கூட தெரியாம ரிவ்யூ பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ்ல வைக்கல நண்பா, மேனுவல்ல வச்சும் இப்படிதான் இருக்கு. இது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூவை நான் ஃபீல் பண்ணேன். இது எதுக்கு வருது அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் கார்டு கூட ஒட்டி வரல. அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. அடுத்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மோட்டோவை பொறுத்தவரை ப்ராசஸரில் சொதப்புவாங்க. ஆனால் இங்கே மாஸ் பண்ணிட்டாங்க. Snapdragon 730G வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸில் பெஸ்ட்டான ப்ராசஸர் எல்லா கம்பெனி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோட்டோலையும் நல்லா யோசிச்சு கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை இன்டென்சிவான கேம் விளாடுறது, ஹை கிராஃபிக்ஸ்ல கேம் விளாடுறது, ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் பண்றது, என்ன பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும். அண்ட் ஆல்சோ எந்த இடத்துலையும் லேக் வந்து என்னால் கவனிக்க முடியல. முக்கியமாக கேம் விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா PUBG, Asphalt 9 இந்த மாதிரி முக்கியமாக நம்ம அதிகமாக விளாட்ற கேம்ஸையும் நான் விளாண்டு பார்த்தேன். எந்த இடத்துலையும் எந்த லேக்கும் இல்லை. விளாட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இன்னொரு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டோ ஃபோன். மோட்டோ ஃபோன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி ஸ்டாக் ஹேண்டட். ஸோ எந்த ப்ளோட் வாஷும் கிடையாது, எந்த ஆட்ஸும் கிடையாது. ஃபுல்லாக ஒரு ஆண்ட்ராய்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ டக்குன்னு அப்டேட் வரும். ஆனால் மோட்டோவை பொறுத்தவரை அப்டேட் தான் என்ன மாதிரி எதிர்பார்க்க அப்படின்னு தெரில. இப்போ வரையும் லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. இருந்தாலும் எந்த அளவுக்கு கண்டினியூ அப்டேட் தருவாங்க அப்படின்றது தெரில. அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் ஹேண்டரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எங்கேயாவது ஹேங் ஆகுறது, லேக் ஆகுறது அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இந்த 10
பார்த்துனாலும் நான் பார்க்கல. ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்னாப்டிராகன் 730G வித் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்றப்ப எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ முக்கியமாக ஆட் வரக்கூடாது, ப்ளூடூத்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். இப்போவே இதுக்காக சொல்கிறேன். அண்ட் இது கூடவே மோட்டோ ஆக்ஷன் அப்படின்ற சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. மோட்டோ ஆக்ஷன் அப்படின்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மோட்டோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து எரியும். அண்ட் ஆல்சோ திருப்பி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். திருப்பி இப்படி பண்ணிங்க அப்படின்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சில ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால பண்ணிக்க முடியும். இதை மோட்டோ முன்னாடி பண்ணாங்க, இப்போ வரையும் கண்டினியூ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்டிகுலராக இந்த ஃபோனில் இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த ஃபோனில் நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் என்னன்னா சவுண்டு பிரிச்சு எடுத்துருச்சு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்கான், அவ்வளோ லவுடாக கேட்குது. போக்கோ X2, ரியல்மி X2 இதே பிரைஸில் இருக்க சாம்சங் ஃபோனு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ லவுடான ஸ்பீக்கர் வேற எந்த ஃபோன்லையும் நான் கேட்டதில்லை. ஸோ செம்ம லவுடாக டீட்டெயிலாக கேட்குது. முக்கியமாக பப்ஜி விளாட்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனிமீஸ்லாம் எந்த சைட்லேருந்து வரான் அப்படின்றத கூட டீட்டெயிலாக கவனித்து விளாட முடியும். சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தாலும் மாஸ் காட்டிட்டான். அண்ட் இந்த ஃபோனோட கால் குவாலிட்டி ஒரு 3-4 நாள் இந்த ஃபோனில் தான் என்னோட சிம்மை போட்டு கால் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். கால் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூ இல்லை, நல்ல லவுடாக கேட்குது. நான் பேசுகிறதும் நல்லா கேட்குதுன்னு தான் அந்த சைடில் இருக்கவங்க சொன்னாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லும் வோடஃபோன் சிம் யூஸ் பண்ணுறப்ப அந்த விவோ வோல்ட்டி வந்து கிடைக்க மாட்டேது, அண்ட் ஆல்சோ டவர் கிடைக்க மாட்டேது, கால் போக மாட்டேது அப்படின்ற மாதிரிலாம் சில இஷ்யூ நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது வோடஃபோன் தான், என்கிட்ட ஏர்டெல் கிடையாது. வோடஃபோனில் எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது, விவோ வோல்ட்டி சப்போர்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ டவர் இஷ்யூவும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. மேபி அவங்க சைடில் அந்த டவர் இஷ்யூ இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ நான் யூஸ் பண்ண வர கால் குவாலிட்டியில் எந்த இஷ்யூ இல்லை, கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. அடுத்து இந்த ஃபோனில் வெறித்தனமாக இருந்த ஒரு விஷயம்னா இதோட பேட்டரி 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இதான் எல்லாருமே கொடுக்குறாங்களா, ஓவர் சீன் போடாதா அப்படின்னீங்கன்னா. ஸோ 5000 mAh பேட்டரிக்கு ஸ்டாக் ஆண்டர் 730G இதோட காம்பினேஷனில் செம்மையாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வெறித்தனமான பேட்டரி. ஏன்னா யூஸ்வலாக பப்ஜி வந்து ஒரு ஃபோனில் ஒரு 1.5 மணி நேரம் விளாட்றேன் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 12-15% 5% போகும். ஆனால் இந்த ஃபோனில் வெறும் 7% தான் போகுது. ரப்படி அடித்து மாங்கு நீ ஹெவியாக யூஸ் பண்ணாலும் பேட்டரி ஒரு நாள் தாராளமாக வருது. லைட் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக 2 நாள் வருது. சோ பேட்டரி வெறித்தனம் பண்ணிட்டாங்க. அண்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஃபுல்லாக சார்ஜ் ஆக ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். அப்படி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத முன்னாடி பார்த்தோம். ப்ரோ 5000 ஃபோனில் கூட 30 வாட்ஸ் தரான், என்ன ப்ரோ 18 வாட்லாம் எப்படி ப்ரோ பத்தும், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் நண்பா. ஸோ கொடுத்துருக்கலாம். ஆனால் 18 வாட்ஸே நல்லது தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறோமோ அதோட பேட்டரி லைஃபும் பார்த்தோம்னா குறைஞ்சிட்டே வரும். அந்த வகையில் ஒரு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோன் அதை விட பெட்டராகவே இருக்கும். உள்ள என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதனால காமனாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் 18 வாட்ஸில் பெட்டராகவே இருக்கும். அதனால பேட்டரி லைஃப் பெஸ்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பார்க்க வேணாம் அப்படின்றது ஒரு சின்ன சஜஷன். அண்ட் கடைசியாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், ஒரு ஃபோனுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா கால் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு கேமரா பேஸ் பண்ணி தான் எல்லா ஃபோனும் வருது. 48, 64, 108 மெகா பிக்சல் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஃபோனில் இருக்க கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 64 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சென்சார், சோனியோட சென்சார் கிடையாது. 8 மெகா பிக்சல் வைடு, 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த கேமரா இருக்காது, ஃபுல்லி டிஸ்பிளேவா தான் இருக்கும். ஏன்னா இதுல பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பாப்அப் கேமரா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. நம்ம வந்து பஞ்சோலுக்கு போயிடலாம், டிஸ்பிளே கடியில் கேமரா போகலாம் அப்படின்னா அடுத்தடுத்த டெக்னாலஜி போயிட்டாங்க. ஆனா இப்பதான் மோட்டோ பாப்அப் கேமராக்கு வந்திருக்காங்க. 16 மெகா பிக்சல் பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ்ல யாரும் பெருசா ட்ரை பண்றது இல்ல, இப்ப ரீசெண்டா சொல்றேன். ஆனா இவங்க தைரியமா ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த பாப்அப் கேமரா வெளியே வரதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகுது, ரொம்ப ஸ்லோவா தான் கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்லோவா பாப்அப் கேமரா வெளியே வரனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வச்சுட்டு ஃபேஸ் அன்லாக்லாம் கொடுக்க முடியாது, கழுவி ஊத்திடுவாங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக்கே இந்த போன்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் மோட்டோவோட எம் அப்படின்ற லோகோ கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா அக்யூரேட்டா நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து அன்லாக் பண்ணுது, ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கு, அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ அகைன் நம்மளோட கேமராக்கு வந்தோம் அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுறப்ப இந்த கேமரா ஹார்ட்வேர் இருக்குல்ல, ரெண்டுமே முன்னாடி பின்னாடி ரெண்டுமே செம்மையான ஹார்ட்வேர். ஆனால் அது அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணல. இது என்னடா ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த கேமரா ஆப்ல போய் அவுட்டோர்ல போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாமே ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கலர்ஸ் பார்க்கறதுக்கு நேச்சுரலா இருக்கு, ஜூம் பண்ணி பார்த்தாலும் டீடைலா இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் ஆண்டர்ல கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கட் அவுட், ஸ்பாட் கலர் அப்படின்னு சொல்லுது, இதெல்லாம் யூஸ் பண்றப்ப நிறைய பிசுறுதுட்டுது. இந்த கட் அவுட் யூஸ் பண்ணி போட்டோ எடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுக்கணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பிசுறுதுட்டுது. இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்றதான் தோணுது. மிச்சபடி நார்மல் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா
பெரிய இஷ்யூ இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் நல்லா இல்லை அப்படின்னு தோணுது. அண்ட் லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா இதே பிரைஸில் இருக்க போக்கோ X2 ரியல்மி X2 இதெல்லாம் யூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபோனில் லோ லைட் பிக்சர்ஸ் எல்லாமே ஓரளவு பெட்டராகவே இருந்துச்சு அந்த ஃபோன் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அந்த வகையில் ஓரளவு நைட் மோடில் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் லைட்டாக சொதப்பி விட்டமாக தான் தோணுது. அண்ட் இந்த செல்ஃபி கேமரா பற்றி பார்க்குறப்ப இந்த பாப்அப் கேமரா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நானும் அமுக்கி பார்த்தேன், தள்ளி பார்த்தேன், எல்லாமே ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஓரளவு நல்ல செல்ஃபி எடுத்துக்கிற முடியுது. லோ லைட்லையும் ஓரளவு பெட்டரான செல்ஃபிஸ் கிடைக்குது. ஸோ ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனிச்சு ஒரு அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னா அந்த கேமராவும் இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸோட பேக் கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கிளாரிட்டியை பார்க்குறப்ப 64 மெகா பிக்சல் மாதிரி இருக்கா நீங்களே சொல்லுங்கள். ஸோ கேமரா ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை, புள்ளியாக அடிக்கிற மாதிரி இருக்குது. இத்தனைக்கு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 மணி இருக்கும். ஒரு 5:30 மணிக்கு இவ்வளோ புள்ளியாக அடிக்குது, அது வீடியோவில் அப்படின்றப்ப அந்த அளவுக்கு அக்செப்டபுளாக தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்ப எப்படி இருக்கு, ஆல்சோ நான் பேசுகிற ஆடியோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சுற்றி காத்தடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களே பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த 2 கேமராஸையும் பார்த்த வர எந்த குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்குது, இதை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ ஒன் ஃபியூஷன் அதோட பாப்அப் செல்ஃபி கேமரா தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா காத்தடிச்சிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது அண்ட் ஆல்சோ பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். வீடியோ எடுக்கிறப்ப ஸ்னாப் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைடில் கூகுள் அசிஸ்டன்ட்னு ஒரு தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ரீமேப் பண்ண முடியாது, கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்குன்னு ஒரு தனி பட்டன் வேணும் அப்படின்னு விரும்புவாங்கன்னு தெரில. ஆனால் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இதில் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்குது. சின்ன சின்ன மழை துளியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க. ஆனால் மழையிலேயே போய் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன மழை துளி பட்டுச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகாதான், மழையில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அப்படின்றத அவங்களே சொல்கிறாங்க. ஓவராலாக இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 17,000 ரூபாய்க்கு பண்ணாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா 17,500 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. அப்புறம் எதுக்கு 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ரிவ்யூவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த போனை வந்து அனுப்பிடுவாங்க. 17,000 அப்படின்னு எல்லாருமே கூவி சொல்லுவாங்க. அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா 17,500 ரூபாய் அப்படின்னு அவங்களே பிரைஸை மாத்திடுவாங்க. இது பிளிப்கார்ட்டோ அமேசானோ அவங்களாம் பண்றது இல்ல. அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஓகே, பிராண்டே பாத்தீங்கன்னா 17,500 அப்படின்னு மாத்துறாங்க. இதை ஏன் இந்த கோல்மால பண்றாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கு டைரக்டாவே 17,500 சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எந்த ப்ளோட்வேரும் கிடையாது, எந்த ஆடும் கிடையாது. அதுக்காகவே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை ஏன் இப்படி பிராண்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. இது ஆஃப்லைன்ல வாங்குறப்ப எப்படி இருந்தாலும் இது கூட தான் வரும். ஆனா ஆன்லைன்ல இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. இந்த 17,500 ரூபாய்க்கு இந்த போன் வர்த்தா, வாங்கலாமா அப்படின்ற கேள்வி தான் முதல் வரும். ஸோ இதே பிரைஸ்ல இருக்க போக்கோ X2, ரியல்மி X2, போக்கோ M2 Pro இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையெல்லாம் விட யூனிக்கான சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம், இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ளோட்வேரும் கிடையாது, எந்த ஆடும் கிடையாது. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 730G வித் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்றப்ப அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஒரு செம்மையான பேட்டரி. மிச்ச போன் எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப வேற லெவல் பேட்டரி. அண்ட் ரெட்மி ரியல்மி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா சூட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இது எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம், ஸ்கிரீன்ல எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ஸோ அதனால நீங்க வாங்கணும்னா ஒரு டெம்பர் கிளாஸோ இல்ல ஸ்கிரீன் கார்டோ நீங்க ஒட்டியே ஆகணும். ஸோ ஸ்கிரீன்ல டக்குன்னு ஸ்கிராட்ச் விழுகுது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இது ஒரு மொக்க போனா இருக்கு, அதாவது பெரிய போனா இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட் பெட்டர் பண்ணியிருந்திருக்கணும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இதுல காம்பஸ் சென்சார் கிடையாது. காம்பஸ் சென்சார்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யூசுவலா மேப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மேப் யூஸ் பண்றப்ப அந்த அக்யூரசி இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த காம்பஸ் சென்சாரை வைக்க மறந்துட்டாங்க போல. இதுல காம்பஸ் சென்சார் கிடையாது. நாலாவது, PUBG விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர்ல ஒரு கோட் இருக்கு. ஸோ இது ஒரு அப்டேட் கொடுத்து சரி பண்ண முடியும். அப்டேட் கொடுத்து சரி பண்றாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன் வந்து 1.5 மாசம் ஆச்சு, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இன்னுமே சரி பண்ணல, நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதையும் சரி பண்றாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேமரால எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சொல்லி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாத்துலயுமே நிறைய பிசுறு தட்டுது. ஸோ அதையும் அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது எல்லாமே தான் இந்த போன்ல நான் யூஸ் பண்ண வர எனக்கு நெகட்டிவா பட்ட சில விஷயங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. 17,500 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ போக்கோ X2, ரியல்மி X2 அண்ட் மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸ் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப நான்
நான் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்காக வாங்குறதுனா வாங்குவேன். அண்ட் ரெட்மி ரியல்மி வேணாம் அப்படின்னா வாங்குவேன். அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் பேட்டரிக்காக சூஸ் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை நான் ரெக்கமெண்டே பண்ணுவேன். அண்ட் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் தான். 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான். 128GB அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு மாசான ஸ்டோரேஜ் தான். அதுக்கு மேலே வந்து தேவைப்படாது. அதுக்கு மேலேயும் தேவை அப்படின்னா ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போடலாம். அப்படி இல்லாட்டி 2 சிம் கார்டு அட் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம் கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. Moto One Fusion Plus நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக வாங்கி ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ வெறும் அன்பாக்சிங் மட்டும் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவாகவே போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நல்லா வெயிட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன். லேட்டாக வந்தாலும் எப்பயும் போல கரெக்டாக சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெட்மி ரியல்மி எல்லாம் வேணாம்ப்பா, ஆட்ஸ் வரக்கூடாது, ப்ளோட்வேர்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்டாக் ஹேண்டல் இருக்கணும், பேட்டரி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதில் என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை எப்பயும் போல அவர் எடுத்துக்கிட்டோம். நம்மளோட ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஃபோனோட அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். நன்றி.